வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியிலே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம். கெட்ட எண்ணங்கள் என்னை கெட்டவனாக்குமா என்று சிஷ்யன் கேட்டான். இல்லை என்று குரு கூறினார். அலைகள் கடல் அல்ல, எண்ணங்கள் மனம் அல்ல. விழிப்பு நிலையில் நல்லது கெட்டது மறைந்து விடுகிறது. எங்கோ யாரோ ஒருவரின் துரோகம் எல்லா நல்ல மனிதர்களின் அன்புக்கு கூட அச்சுறுத்தலாக இருக்கிறது. உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே, உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே. மிக சிறந்த பொய்கள் இருந்துச்சுப்பா, இப்போதான் முடிஞ்சிடுது. ஷாப் ஓனர், இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். லவ்வர், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இருந்தா காப்பாற்றி இருக்கலாம். டாக்டர், மச்சா 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு டா. ஃப்ரெண்டு, அடிக்க மாட்டேன்னு உண்மையா சொல்லு. பெற்றோர், வேண்டிய நேரத்தில் கிடைக்காத ஆறுதல் மீண்டும் கிடைக்கும் போது உயிரில்லாத உடலுக்கு உணவு கொடுப்பது போல ஆகிவிடும். பசிக்குதுமா என்னும் வார்த்தை அம்மாவின் கோபத்தை தணித்துவிடும். வலிக்குதுப்பா என்னும் வார்த்தை அப்பாவின் ஆத்திரத்தை அடக்கிவிடும். மனசு என்னமோ பண்ணுது என்னும் வார்த்தை மனைவியை மண்டியிட வைத்துவிடும். பாசம், காதல், கருணை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வரம். எதற்காகவும் இவற்றை இழக்காதே. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவுக்கு இடமே இல்லை. புரிதலில்தான் அன்பு அழகாய் மலர்கிறது. வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியிலே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம். எங்கோ யாரோ ஒருவரின் துரோகம் எல்லா நல்ல மனிதர்களின் அன்புக்கு கூட அச்சுறுத்தலாக இருக்கிறது. உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே, உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே. மிக சிறந்த பொய்கள் இருந்துச்சுப்பா, இப்போதான் முடிஞ்சிடுது. ஷாப் ஓனர், இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். லவ்வர், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இருந்தா காப்பாற்றி இருக்கலாம். டாக்டர், மச்சா 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு டா. ஃப்ரெண்டு, அடிக்க மாட்டேன்னு உண்மையா சொல்லு. பெற்றோர், வேண்டிய நேரத்தில் கிடைக்காத ஆறுதல் மீண்டும் கிடைக்கும் போது உயிரில்லாத உடலுக்கு உணவு கொடுப்பது போல ஆகிவிடும்.